Hi friends, welcome back to channel Vinno's Kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம பிரெட் அல்வா ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்வீட் வந்து ஒரு 10-15 நிமிஷத்துல பண்ணிடலாம். கடைகள்ல கல்யாண வீடுகள்ல கிடைக்கிற அதே டேஸ்ட்லயே நம்மளும் பண்ணலாம் வீட்ல. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. பிரெட் வந்து 10 பீசஸ் எடுத்துக்கோங்க. மில்க் பிரெட்டா எடுத்துக்கோங்க. இப்போ ஓரங்களை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஓரங்களை கட் பண்ணிவிட்டு 2 பீஸாக அப்படியே கட் பண்ணிக்கோங்க. ரஸ்க்கு வந்து என்ன சைஸில் இருக்கோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ ஆயில் வந்து ஃப்ரை பண்ண தேவையான அளவு கடாயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் பிரெட் பீசஸை வந்து அதில் போட்டுக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணலைன்னா நீங்கள் ஷாலோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். ஆயில் வேண்டான்னா நீங்கள் நெய்யில் கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வருது. இந்த மாதிரி திருப்பி போட்டு 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. கலர் வந்து நல்லா மாறிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிறதையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பிரெட் பீசஸையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேனில் 1 கப் அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. இதோட 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா சர்க்கரை கரைஞ்சி கொதித்து வரணும். இது வந்து கம்பி பதம் எதுவும் தேவை கிடையாது. நம்ம குலோப் ஜாமுனுக்கெலாம் எந்த பதத்தில் வந்து பாகு எடுப்போமோ அதே மாதிரி தான். அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்து பாகுக்கு வந்ததுன்னா போதும். இந்த மாதிரி தொட்டு பாருங்கள், நல்லா அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்துருச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பிரெட் பீசஸ் வந்து அதில் போட்டுக்கலாம். இப்போ தான் வந்து நான் சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு எதுவும் அந்தளவுக்கு ஸ்வீட்லாம் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த பிரெட் அல்வா ரெசிபி ஈஸியாக பண்ணிடலாம். ப்ரெட்டை சேர்த்துட்டு ஜீரா பாகில் வந்து எல்லா சைடும் படுற மாதிரி கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாகு வந்து மொத்தத்தையும் ப்ரெட்டு உறிஞ்சிட்டு நல்லா சாஃப்டாகிடும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஜீரா பாகு வந்து ஃபுல்லாகவே உறிஞ்சிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவு பால் சேர்க்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல திக்கான பாலாக சேர்த்துக்கோங்க. பால் வந்து காய்ச்சிட்டு ஆற வச்ச பால் தான் சேர்க்கணும். நம்ம பால் சேர்க்கறதுனால அல்வா வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பாலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பால் சேர்த்ததும் அல்வா வந்து இன்னமுமே சாஃப்டாகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பால் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதோட நம்ம முந்திரி திராட்சையை வறுத்து சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யில் முந்திரியும் திராட்சையும் வறுத்து நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. ஒரு 15 நிமிஷத்தில் நம்மளோட பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.